ஹலோ வணக்கம். நாம் இப்போ இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா, பால் எப்படி கொள்முதல் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சென்டருக்கு இப்போ டாடா ஏசியில் பால் வந்திருக்கு. அந்த பால் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேனாக முதல்ல இறக்கிடலாம் கீழே. கேன் இறக்குற போது பார்த்திங்கன்னா சென்டர் வைஸாக இறக்கலாம். இப்போ 2 கேனுக்கு 3 கேனு பார்த்திங்கன்னா ஒரே நம்பர் இருக்கும். நீங்கள் அந்த கேனை நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். அது ஏன் 2 கேனுக்கு 3 கேனுக்கு ஒரே மாதிரி நம்பர் இருக்குன்னா, அது இப்போ 2 கேனில் ஒரே நம்பர் இருந்துச்சுன்னா அது 2 கேனும் சேர்ந்து ஒரே சென்டர்னு அர்த்தம். இப்போ 3 கேனில் சேர்ந்து ஒரே நம்பர் இருந்துச்சுன்னா 3 கேனும் சேர்ந்து ஒரு சென்டர், அதாவது ஒரு ஆளுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதனால சென்டர் வைஸாக எடுத்துக்கலாம். ஏன்னா எடை போடுற போதும் நமக்கு ஈஸியாக இருக்கும். சென்டர் வைஸாக நம்ம எடை போட்டு டெஸ்ட்டு போட்டு நம்ம கூலர் மிஷினில் ஊற்றுறதுக்கு நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, எல்லாம் இப்போ இறக்கியாச்சு. இப்போ எல்லாம் கேன் முடியும் கழட்டிடலாம். ஏன்னா எல்லா கேன் முடியும் கழட்டிட்டு அப்புறம் டெஸ்ட்டு போடுறதுக்கு நமக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சாம்பிள் பால் எடுக்கிறாரு பார்த்தீங்களா, எடுத்துகிட்டு போய்ட்டு மிஷின் வைக்கிறாரு. நான் உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு வீடியோவில் அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க. இப்போ அது கூலர் மாதிரி பார்த்தீங்கன்னா ரவுண்டாக, இதுதான் வந்து 2000 லிட்டர் பிஎம்சின்னு சொல்லுவாங்க, பல்க் கூலர் மிஷின். இப்போ இந்த பால் எடுத்துகிட்டு போய்ட்டு எடை மிஷின் மேலே வைக்கிறாங்க. அது வந்து 2 கேனு 3 கேனு இருக்கும்.